கோவை மாவட்டம் கருத்தம்பட்டி பகுதியில் சாலை விபத்தில் காயமடைந்த இளைஞருக்கு திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி உதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் பரிமளா இணைகிறார். வணக்கம் பரிமளா, விவரம். வணக்கம். கோவையில் விபத்தில் சிக்கிய கல்லூரி மாணவரை உடனடியாக அங்கிருந்து மருத்துவமனைக்கு காரின் மூலமாக கனிமொழி அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி அவர்கள் கோவையில் 2024 மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் நிகழ்ச்சியில் இன்று கோவை பீளமேடு பகுதியில் பங்கேற்றிருந்தார். இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கோவையில் இருந்து திருப்பூருக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவிநாசி நெடுஞ்சாலையில் வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த மாணவர் ஒருவர் லாரி மோதிய விபத்தில் சிக்கிய நிலையில் மயங்கி கிடந்துள்ளார். இதில் விபத்தில் சிக்கிய மாணவரை உடனடியாக மீட்டு வாகனத்தில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். மேலும் அதனைத் தொடர்ந்து மாணவரை சேர்த்தது மட்டுமல்லாமல் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவரிடமும் கூறியிருக்கிறார். விபத்தில் சிக்கிய மாணவர் NGP கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகாம் படித்து வரும் ராபின் என்ற அந்த மாணவர் லாரி ஒன்றில் எதிர்பாராத விதமாக மோதிய நிலையில் மயங்கி கிடந்த நிலையில் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த அந்த மாணவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் கனிமொழி எம்பி அவர்கள் அனுமதித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.